வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக அப்பா அம்மாவோட வெட்டிங் டே. ஸோ 30th ஆனிவர்சரி. ஆனால் வந்து லாக்டவுன், கடை எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் வந்து கிஃப்ட்டு கூட ஒன்றும் கொடுக்க முடியல. பட் ஒன்ஸ் லாக்டவுன் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அப்பாவோட பர்த்டே கிஃப்ட் அண்ட் அம்மா அப்பாவோட வெட்டிங் டே கிஃப்ட் எல்லாமே சேர்த்து நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. பட் இப்போ வந்தால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து காந்திபுரமில் 100 feet ரோடில் இருக்குது. ஸோ அங்கே வந்து எனக்கு ஹேர் ஆயில், ஷாம்பு எல்லாமே வாங்கணும். சரி 100 feet ரோடில் இருக்க கோட்டக்கலுக்கு கால் பண்ணி கேட்டோம். அவங்க ஓப்பன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கோட்டக்கல் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேசிங் முடிச்சுட்டு குங்குமாதி தைலம்லாம் வந்து வாங்கணும். ஸோ அந்த பர்ச்சேசிங் முடிச்சுட்டு அதே லைனில் பார்த்தீங்கன்னா வேணு பிரியாணி இருக்குது. ஸோ வேணு பிரியாணியில் போய் நைட்டு டின்னர் மட்டும் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா வந்து பெருசாக ஒன்றும் கிராண்டாக ஒன்றும் செலிப்ரேட் பண்ண முடியல. நைட்டு வந்து சரி போய் ஒரு வேணு பிரியாணி, ரொம்ப நாள் ஆச்சு, 2 years ஆச்சு. வேணு பிரியாணி வந்து என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு கடை. ஸோ அங்கே போய் பார்சல் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஸோ ஒரு குவிக் vlog மாதிரி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வெட்டிங் டேக்கு முன்னாடி நாள் ஈவினிங் எடுத்த வீடியோ இது. நம்ம கார்டன்லேயே வந்து பெரிய மருதாணி செடி இருக்கும். ஸோ அந்த மருதாணி வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நல்லா செவக்கும், இலையெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். அதனால் அம்மா வந்து ஹேர் பேக்குக்கு இல்லை அடிக்கடி கையில் மருதாணி வச்சுப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி சொல்லுங்கள், அந்த மருதாணி இலை வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அண்ட் நம்மளோட செடியில் இருக்க மருதாணி வந்து எவ்வளோ நல்லா செவக்குங்கிறத பெருமையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு கேமரா காட்டினோன்னே சிரிப்பு வந்துடுது. இப்போ நான் கேமரா காட்டுவேன் பாருங்க. நீ சொல்லி வச்ச இந்த மருதாணியோட ஸ்பெஷாலிட்டி சொல்லு. எப்போ வச்சது? Not recorded, you know. Recording. You edit all. No. You cut and edit. சரி சொல்லு. இந்த மருதாணி ஸ்பெஷாலிட்டி. மருதாணி ஸ்பெஷல் பார்த்தீங்களா, ஒவ்வொரு இலையும் எவ்வளோ பெருசு இருக்கும்னு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய இலையும் இருக்கும். என் பொண்ணுக்கு அழகாக வச்சு விடலாம், வாரம் வச்சு விடலான்னு பார்த்தா அது வருஷத்துக்கு ஒரு தடவை கூட வைக்க முடியாதபடி, அதுக்கு இதுக்கு மேலே பெரியமே இல்லாதபடி ஆயிடுச்சு. ட்ரெடிஷ்னல்லாம் எப்பவுமே ட்ரெடிஷ்னல் தாங்க. என்னதான் மாடர்னைஸ் ஆனாலும் இந்த பூவு பொட்டு இங்க பார்த்து சொல்லு. இந்த பூவு பொட்டு மருதாணி கொலுசு இதெல்லாம் நீங்க வச்ச பாருங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ள ஒரு 10-20 வயசு கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க. கையில மருதாணி, காலில் கொலுசு, அப்புறம் என் தலையில இந்த மாதிரி வண்டியா எண்ணெய், 1 லிட்டர் எண்ணெயே 4 முடிக்கு 1 லிட்டர் எண்ணெய். நீ ஊருக்கு போறதுக்குள்ள உன் முடி எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பாரு, எவ்வளவு வளர்த்தி ஆகுதுன்னு பாரு. நான் இதே மாதிரி 2 நாளைக்கு ஒருக்கா நான் தேய்ச்சி விட்டு, நீ பிஃபோர் ஆஃப்டர் போடு. பிஃபோர் கம்மிங் ஃப்ரம் சிங்கப்பூர், ஆஃப்டர் கோயிங் டு சிங்கப்பூர், ஆஃப்டர் கோயிங் டு சிங்கப்பூர் போட்டு பாரு. ஒரு வண்டி எண்ணெய் வச்சிருக்கு. இப்போ நான் போய் இதை கழுவிட்டு வரணும். ஐலைனர் வர முடி இருந்தது இல்லை புள்ள, உனக்கு இடுப்பு தாண்டி இருக்கும் உனக்கு. இப்படிதான் எண்ணெய் தேய்ச்சி அப்படி அரப்பு தேய்ச்சி குளிச்சு விட்டு அதெல்லாமே ட்ரெடிஷ்னல் நான் பண்ணி இப்போ ஈஸியாக அதுக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்து அதை யாரை கட் பண்ணிட்டு வர்றேன் அந்த முடியெல்லாம். ஸோ அது முடிச்சுட்டு அம்மா போய் மருதாணியெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டாங்க. என்ன வந்து வச்சுக்க சொன்னாங்க. நான் வந்து இல்லை, நான் இந்த வாட்டி வச்சிக்கல, நான் நெக்ஸ்ட் டைம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலாக வச்சு விட்டேன். லாஸ்ட் இயர் வெட்டிங் டே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அம்மாவுக்கு வச்சு விட்டாங்க. அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணலாம்னு நினச்சா, நான் அது ரொம்ப பிளர்டாக இருக்குன்னு அட்டாச் பண்ணல. பட் லாஸ்ட் இயர் வந்து அப்பா தான் வந்து அம்மாவுக்கு வச்சு விடுவாங்க. ஸோ இந்த வாட்டி சரி நான் வச்சு விட்றேன், நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சு விட்டேன். அது ஆக்சுவலாக நம்ம செடி மருதாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா செவக்கும். கொஞ்சம்
நேரம் வச்சாலே போதும், நல்லா செவந்துரும். ஸோ அது வந்து நம்ம இலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டமாக இருக்கும். அண்ட் அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மருதாணி வச்சுக்கிறது, பூ பொட்டு கொலுசு போடுறது அம்மாவுக்கு இன்னும் ரொம்ப உயிர். அப்படியே கொலுசு இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மா வந்து ரெண்டாவும் இருப்பாங்க. அதாவது இப்படி போனீங்கன்னா நல்லா ட்ரெடிஷ்னலாக சாரீ சுடிதார் போட்டு பூ பொட்டு வச்சு ரொம்ப மங்களகரமாக அப்படியும் இருப்பாங்க. இன்னொரு சமயம் வந்து இப்போ நம்ம திடீர்னு வேற எங்கேயாவது போகணும், ஒரு சினிமா போகணும், இல்லை அன்றைக்கி சிங்கப்பூருக்கே வந்து 2 years முன்னாடி வந்தாங்க, அப்படி இருக்கணும்னாலும் உடனே வந்து ஒரு ஜீன் போட்டு ஒரு குஸ்தா போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆயிடுவாங்க. ஸோ அம்மா வந்து இப்படியும் இருப்பாங்க அப்படியும் இருப்பாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அம்மா ரிப்பன் வச்சு தலை கட்டியிருந்ததை வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அம்மா வந்து அப்படி தான் இன்னுமே வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி தலை பின்னி ரிப்பன் கட்டிக்குவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த காலத்தில் யாருமே அதெல்லாம் பண்ணுறதில்ல, அம்மாவை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்து அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் தேங்க்யூ. அண்ட் அப்பா வந்து ஆன் த அதர் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வாக், அதாவது என்ன மாதிரி ரொம்ப மினிமலிஸ்ட், எதுவுமே பெருசாக அழட்டிக்க மாட்டார். ஒரு ட்ரௌசர் ஒரு ஷர்ட்டு இல்லை ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட், ஏன் நானும் அதே மாதிரி தான், ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட் அவ்வளோதான். ஸோ நானும் அப்பாவும் ஒரு மாதிரி. அம்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆயிடுவாங்க. ஸோ அன்றைக்கி வெட்டிங் டே அன்றைக்கி காலையிலேருந்து ஆக்சுவலாக கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் தான் நாங்கள் கிளம்பணும். ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அம்மா வந்து யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கி பூ வச்சு விட சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கும் வச்சு விட சொன்னாங்க. அந்த ஒரு க்யூட்டான ஒரு கிளிப்பிங் வந்து இப்போ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அதை பாருங்கள். அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்போ ஒரு சின்ன வீடியோ மாதிரி ஷூட் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேக்சினேஷன் போட்டது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் அது ஒரு ஃபுல் லென்த் வீடியோவாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து பெருசாக ரியாக்ஷனோ சைட் எஃபெக்ட்ஸோ எதுவுமே நடக்கலை. எனக்கு ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. அதனால நான் வந்து அது ஒரு பெரிய லென்த்தி வீடியோவாக எடுக்காமல் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து 27th நான் வந்து இந்தியா வந்துட்டேன், தேர்ஸ்டே வந்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 4 நாள் நான் வந்து வீட்லேயே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் மண்டே வந்து வீட்டுக்கு பின்னாடியே அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடியே சென்னை கார்ப்பரேஷன் வந்து ஒரு ஸ்கூலில் வேக்சினேஷன் ட்ரைவ் நடத்துனாங்க. நம்ம கவர்மெண்ட்டே வந்து நடத்துனாங்க. ஸோ அங்கே போய் நான் வந்து என்னோடய வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து கோவிஷீல்டு வந்து வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டேன். கோவிஷீல்டு எடுத்தாலும் சரி, கோவேக்சின் எடுத்தாலும் சரி, இல்லை ஸ்புட்னிக் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஏரியாவில் என்ன கிடைக்குதோ நீங்கள் வந்து வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. ஸோ அதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே ஷூட் பண்ணேன். ஏன்னா கோவிட்-19க்கு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு முன்னாடி இருக்க ஒரே சொல்யூஷன் வேக்சினேட் பண்ணுறது தான். ஸோ நான் வந்து என்னோடய வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துட்டு வேக்சினேஷன் டைப், என்ன வேக்சின் போட்டிருக்கோம், எந்த டேட்டில் போட்டிருக்கோம், ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டர் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு இருந்தார். அவர் வந்து உங்கள் பாடியில் வந்து ஏற்கனவே மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை அலர்ஜி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு எதுவுமே இல்லைன்னதும் அதுக்கப்புறம் இன்னொரு கவுண்டருக்கு எடுக்கிறாங்க. அங்கே போனதுமே ஒரு 5 to 10 minutes தான். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 minutes நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். நான் வேக்சினேட் பண்ணிவிட்டேன். அதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த குவிக் வீடியோ மாதிரி நான் வந்து ஷூட் பண்ணேன். நீங்களுமே வந்து உங்கள் ஏரியாவில் என்ன வேக்சின் கிடைக்குதோ கண்டிப்பாக அதை வந்து எடுத்துக்கோங்க. மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஏதாவது ஏற்கனவே இருந்துச்சுன்னா உங்கள் டாக்டர், ஃபேமிலி டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து வேக்சினேட் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து ஆக்சுவலாக என் மாமனார் மாமியார் அதுக்கப்புறம் மை சிஸ்டர் இன்லா, அப்பா அம்மா எல்லாருமே வந்து கோவிஷீல்டு தான் வந்து எடுத்திருந்தாங்க. யாருக்குமே வந்து பெருசாக ரியாக்ட் ஆகலை. என்னோட சிஸ்டர் இன்லாவுக்கு மட்டும்தான் வந்து கையில் வந்து லேசான வலி, ஃபீவர், நைட்லாம் ஃபீவர் மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு எதுவுமே ஆகலை. ஃபீவர் வரல, கை கால் வலி வரல, எதுவுமே வரல. நான் ரொம்ப நார்மலாக இருந்தேன். வேக்சினேட் பண்ணாங்களான்னு கூட சரின்னு ஒரு டவுட் வந்துடுச்சு. என்னென்னா நான் அந்த வேக்சின் போட்ட இடத்த ப்ரெஸ்
பண்ணோம்னா லைட்டாக அந்த ஒரு வலி மட்டும் இருக்கும், மற்றபடி எனக்கு எந்த ரியாக்ஷனுமே கிடையாது, கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ ஒரு பாடி பொறுத்து தான் வந்து அது ரியாக்ட் பண்ணுறது வந்து ஒரு பாடிக்கும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுது. ஸோ நீங்களுமே வந்து உங்களுக்கு என்ன வேக்சின் உங்கள் ஏரியாவில் கிடைக்குதோ அந்த வேக்சின் நீங்கள் எடுத்துக்கோங்க. வேக்சினேட் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அது என்ன வேக்சினாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இதை நான் குவிக் அப்டேட்டாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ வாங்க விளாகுக்குள்ளே மறுபடியும் போகலாம். முடிச்சுட்டு ஸோ ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 100 feet ரோட் போனோம். ஸோ இதெல்லாம் வந்து துடிலூர். அப்போ வந்து லாக்டவுன் ஃபுல் ஸ்விங்கில் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த 7 PM க்ளோஸ் பண்ணிடணும் அந்த மாதிரிலாம் இருந்தனால நிறையா பக்கம் வந்து ஆக்சுவலாக போலீஸ் வந்து நின்றுட்டே இருந்தாங்க, ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க. நாங்கள் காரில் போனோம், ஆனாலும் நான் ஒரே ஃபேமிலியில் இருந்தாலுமே காரில் இருக்க அவ்வளோ பேரும் மாஸ்க் போடணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இதுதான் வந்து கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா 100 feet ரோடில் இருக்குது. நாங்கள் போகும்போது ஆக்சுவலாக யாருமே இல்லை, ரொம்ப காலியாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போயிட்டு நான் வந்து குங்குமாதி தைலம், அதுக்கப்புறம் நீலபிரிங்காதி ஆயில் அதெல்லாம் வாங்கியிருந்தேன். அம்மா மாஸ்க்கு பார்த்திங்கன்னா சுடிதாருக்கு மேட்சிங்காக மாஸ்க்கு. ஸோ அம்மா வந்து செம்ம சூப்பராக வந்து அன்றைக்கி ரெடியாக இருந்தாங்க. அண்டு கோட்டக்கல்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வேணு பிரியாணி போனோம். வேணு பிரியாணியும் 100 feet ரோட்டில் தான் இருக்குது, நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேணு பிரியாணியில் தான் போய் பிரியாணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து நாங்கள் வேணு பிரியாணி போனோம். பட் என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து நீங்களே வந்து அங்கே கேளுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு மட்டன் பிரியாணி கிடைக்கல. அங்கே மட்டன் பிரியாணிக்காக தான் ஆக்சுவலாக இங்கே வந்ததே, பட் மட்டன் பிரியாணி கிடைக்கல. ஸோ இப்போ வந்து ஜூனியர் குப்பண்ணா போகலான்னு ட்ரை பண்ணுறோம். இங்கே வெறும் சிக்கன் பிரியாணி தான் இருக்குது. காலையில் மட்டும்தான் மட்டன் பிரியாணி இருக்குங்களாம். காலையில் வந்து காலையிலேயே முடிஞ்சிருமா. 2 வருஷம் கழித்து வேணு பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட்லான்னு வந்தால் மட்டன் பிரியாணி இல்லைங்கிறாங்க. ஸோ குப்பண்ணா போய் ட்ரை பண்ணுவோம் அடுத்தது. இப்போ நாங்கள் வந்து ராம்நகர் தானே தான் ராம்நகரில் இருக்க ஜூனியர் குப்பண்ணாவுக்கு வந்திருக்கோம். ஸோ ஜூனியர் குப்பண்ணாவில் மட்டன் பிரியாணி சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிருச்சு. ஸோ மட்டன் பிரியாணி அண்ட் பரோட்டா வாங்கிட்டு நாங்கள் இப்போ கிளம்பிடுவோம். இப்போ வந்து எல்லா பக்கமும் பார்சல் தான் அப்படிங்கிறதுனால பார்சல் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். ஆக்சுவலாக கூட்டமே இல்லைங்க, ஏன்னா இந்த ஏரியாவுக்கு எல்லாமே வந்து ஸ்விக்கி சர்வீஸ்லாம் அவைலபிள் இருக்கனால நிறைய பேர் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம ஏரியாவுக்கு வந்து ஸ்விக்கி சர்வீஸ் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்கே வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. பட் ஃபைனலி அட்லீஸ்ட் வந்து மட்டன் பிரியாணி கிடச்சது ஒரு ஹாப்பி. ஸோ வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பிடுவோம். ஜூனியர் குப்பண்ணா நவ் அட் சிங்கப்பூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது இப்போ இல்லை, ஆக்சுவலாக முன்னாடி இருந்தே சிங்கப்பூரில் இருக்குது. அப்பா அம்மா 2018 வந்தப்போவே நாங்கள் வந்து குப்பண்ணாவில் போய் சாப்பிட்ருக்கோம். ஸோ முன்னாடி இருந்தே சிங்கப்பூரில் இருக்குது. ஸோ வாங்கிட்டு இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். போய் சாப்பிடும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ நாங்கள் போயிட்டு வந்துட்டு ஆக்சுவலாக குப்பண்ணாவில் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி விட எங்களுக்கு பரோட்டா வந்து இன்னும் சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வீக்கில் லாக்டவுன்லாம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா டைனிங் அலோவ் பண்ணாங்கன்னா நல்லா போய் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் எஸ்பெஷலி வேணு பிரியாணியில் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி இப்போ நெக்ஸ்ட் வீக் டைனிங்லாம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.